ரொம்ப நேரம் பேசாதீங்க சார். ஜெயலலிதா சார் பார்த்தா என்ன தான் திட்டுவார். ஓகே சார். வணக்கம் சார். சலம், ஃபாதரை கொன்னது நீதானா? நீதான் இந்த கொலை பண்ணதா போலீஸ் ரிப்போர்ட்லேருந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாம் சொல்லுது. இருந்தாலும் நான் நம்பல. உனக்கும் இந்த பழிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் போராடுறேன். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட உண்மையை மறைப்பியா? சார், நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் உண்மையான பதில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் சார். உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்கல சார். நீ மமதா வீட்டுக்கு 9:30 போன 5 நிமிஷத்துலேயே கிளம்பிட்டேன். நடுவில் 1 மணி நேரத்தில் என்ன பண்ண? உங்ககிட்ட இருக்கிற ஸ்பேர் கீயை வச்சு ஃபாதர் வீட்டுக்கு போய் அவரை கொலை பண்ணி அவர்கிட்ட இருக்கிற பணம் மொத்தத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இல்லை சார், என் மேலே சத்தியம் சார். அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். மமதா புருஷன் வந்தோடனே பின்னாடி கதவு வழியா நான் வெளியில் வந்துட்டேன் சார். ஏதோ மறந்துட்டு இருப்பான், மறுபடியும் போகலான்ட்டு ஒரு 40-50 நிமிஷம் அங்கே தான் சார் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக அவன் போவே இல்லை சார். அதுக்கப்புறம் தான் நான் போனேன். இதுதான் சார் நடந்தது. என்னை நம்புங்க சார். நீ இந்த கொலையை பண்ணியா இல்லையான்னு கோர்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கோர்ட்டுக்கு வேண்டியதெல்லாம் எவிடன்ஸ் மட்டும்தான். அந்த எவிடன்ஸ் எல்லாம் நீ கொன்னதா சொல்லுது. நெக்ஸ்ட் ஹியரிங்கில் உனக்கு தண்டனை கிடைக்காம இருக்கணும்னா உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கோர்ட்டில் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும். என்னை இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது காப்பாற்றிடுங்க சார். இனி என் கையில் எதுவுமே இல்லை. போலீஸ் இந்த கேஸை மீடியாவுக்கு தெரியாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணுறாங்க. உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறதால உனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்கணும். அவங்க கொலை பண்ணதுக்காக உன்னதுக்கு இன்வால்வ் பண்ண பார்க்குறாங்க. ஃபாதர் ஊருக்கு போனதுக்கப்புறம் நீ சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லை சார். 16ஆம் தேதி நீ ஃபாதர் ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவாக சொல்லு. நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்கிட்ட இருந்து உண்மை எல்லாத்தையும் மறைச்சனா நாளைக்கு கோர்ட்டில் உனக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும். உன்னை இந்த மாதிரி கெஞ்சு கூத்தடையும் வாயிலேருந்து உண்மையை வர வச்சு இந்த கேஸை வாதாடணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. சொல்கிறேன். 16ஆம் தேதி அன்னைக்கு ஃபாதரை கூட்டிகிட்டு வரதுக்கு ஏர்போர்ட் போயிருந்தேன் சார். அன்னைக்கு அனுன்ற ஒரு பொண்ணை நான் பார்த்தேன் சார் ஹோட்டலில். யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு எனக்கு 1 மாதமாக தெரியும் சார். டெய்லி சர்ச்சுக்கு வந்துட்டு போவா சார். எங்கள் 2 பேருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு சார். அப்புறம் டெய்லி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிப்போம் சார். 16ஆம் தேதி காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி உன் கூட அர்ஜென்ட்டாக பேசணும், ஹோட்டல் சாய் லாட்ஜுக்கு வான்னு கூப்பிட்டா சார். சேமியா பாயசம் உனக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு சாப்பிட சொன்னா சார். அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன் சார். கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. எந்திரிச்சு பார்க்கும்போது என் கழுத்தில் செயின், கைக்கு இருந்த மோதிரம், பர்ஸில் இருந்த காசு எதுவுமே இல்லை. எல்லாம் மாயமாயிடுச்சு சார். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான்ட்டு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினச்சேன் சார். அப்படி கொடுத்தேன்னா என் பொண்டாட்டிக்கும் எங்கள் அக்காவுக்கும் விஷயம் தெரிஞ்சிடும்ட்டு கொடுக்கல சார். அதனால தான் யாருக்குமே சொல்லலை சார் இந்த விஷயத்த. இதுதான் சார் நடந்தது. இது எல்லாமே சீட்டிங் கேசஸ். அடையாளம் தெரியாத ஆள் வந்து உன்ன மாதிரி கல்யாணம் ஆன ஆம்பளைங்களை ட்ராப் பண்ணி இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ராடுக்கும் மர்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதெல்லாம் எதுவும் என் பொண்டாட்டிக்கும் எங்கள் அக்காவுக்கும் சொல்லாதீங்க சார்.